புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவி வாழ் மக்கள் அனைவரும்
நமக்கு குறிப்பிட்டுள்ள சமயத்தில் மன உறுதியோடு போடுவோமாக. இதிலிருந்து எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றிக் கொண்டிருக்கும் எந்த பாவத்தை முதலில் தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான நமக்கு குறிப்பிட்டுள்ள சமயத்தில் மன உறுதியோடு போடுவோமாக. இதிலிருந்து எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றிக் கொண்டிருக்கும் எந்த பாவத்தை முதலில் தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் நாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இனிமையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுள் அரியணையின் வடபக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் கொண்டு கலந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருளாக நிறைவாக.
பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். ஆண்டவரோடும் இருப்பதாக. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 21 முதல் 43 முடிய. மார்க் செய்தி 5வது அதிகாரம் 23 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படையேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்தார். பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். கூட தலைவர்கள் ஒருவரான லாகி என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலை விழுந்து, என் மகள் ஆர்வம் தருவாயில் இருக்கிறாள், இதை வந்து அவள் மீது உமது கைகளை வையும், அப்போது அவள் நலமேற்று கிடைத்துக் கொள்வார் என்று அவரை வருகிறார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக்கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளால் இரத்தப்போக்கினால் வருந்திய பின்புறந்து இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உடலெல்லாம் செலவழித்தும் உரிமையும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமையும் வரவர மிகவும் கேள்விப்பட்டு அவர் இயேசுவின் பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது நேர்களை கொண்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை சொல்லாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். உடனே அவருடைய இரத்தப்போக்கு நீங்கி போயிற்று. அவரும் தமது நோய் நீங்கி நலம் பெற்றதை நமக்கு பிறகு உணர்ந்தார். நம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை நம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் தேவதையை கொண்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உண்மை சூழ்ந்து நெருங்குவதை கண்டும் என்னை கொண்டவர் யார் என்கிறேன் என்றார்கள். ஆனால் அவர் தமது நேர்வுரையை கொண்டவரை காணும்படி திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தனக்கு நேர்ந்ததை அறிந்தவரால் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவரும் வந்து விழுந்து நிகழ்ந்த அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாகிறது என்றார். அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்த போது குழுவிற்குள்ள தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உன்னுடைய மகள் இறந்து விட்டால் கூடுகிற ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறேன் என்றார்கள். அவர்கள் சொன்னதை இயேசு காதில் விழுந்ததும் அவர் குழுவிற்குள்ள தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கை விட்டு விடாதீர் என்று கூறினார். அவர் வேறொரு யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் அவனுடன் மறக்கவில்லை. அவர்கள் குழுவிற்குள்ள தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழகு உதவியும் கண்டார். அவர் இதனை சென்று அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளை, ஏன் இந்த அழகை, திரும்பி இறக்கவில்லை, இறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் இயேசு அனைவரையும் வெளியேற்றியது திரும்பியின் தந்தையையும் ஆகியும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அந்த சிறுமி இருந்து இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், கணிப்பாக்கும் என்றார். அதற்கு திரும்பி உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தார். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் செய்தும் மறைத்து போய் நெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார்.
சன்னிதானத்தை நாடி மாதத்தின் முதல் செவ்வாயில் நீங்கள் அனைவரும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் கிடைக்குமா? இந்த நாளிலே ஆண்டவரை இறக்கப்பாடு எண்ணித்து இடங்கட்டும் என்று சொல்லி நோக்கியோடு தந்திருக்கிறீர்கள். உங்கள் மனதிலே நன்றி உணர்வுகளும் மன்றாடுகளும் ஒரு சிலர் கவலைகளும் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். கட்டாயம் உங்களது நம்பிக்கை நீ போட்டார். நீங்கள் ஜெயித்து அந்த கொள்கையுள்ள தலைவரிடம் சொன்னது போல அஞ்சாதி நம்பிக்கை மட்டும் விடாதே, அஞ்சாதி நம்பிக்கை மட்டும் விடாதே. எதுக்கு அப்படி சொல்லுகிறார்? அஞ்சாதி நம்பிக்கை மட்டும் விடாது. அந்த மனுஷன் நம்பிக்கையோடு தான் இருக்கிறார். ஆனால் இயேசு அவரிடம் அஞ்சாதி கயற்றாத நம்பிக்கை மட்டும் இருக்கிறார். என்ன நடந்தது? அவருடைய யாயிரின் மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள். அவள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். அப்போ நாம டாக்டரே கொண்டு வரணும். நம்ம வீட்டுல டாக்டர் உடம்பு இல்லை அல்லது நூற்றிகளை கொண்டு போறோம் இல்லை. டாக்டர் போகும்போது அந்த வரைக்கும் சொல்லுவோம், அந்த வரைக்கும் ஆரோக்கியம் சொல்லுவோம். அங்கே டாக்டர் வந்து இல்ல இறந்த 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும்? அப்படியே உடனே போயிடுவோம்ல, அவ்வளவுதான். இன்னும் அதே நிலை. இறுதியாக ஒரு மனிதனுக்கு உயிர் போகக்கூடியதான் கடைசி நிலை. இங்க அந்த மனுஷன் வந்து கேட்டு ஆண்டவரே என் மகளுக்கு சொல்ல போடுங்க. ஆனா அவங்க மக்கள் சொல்றாங்க, உன் மகள் இறந்துட்டாங்களா? அப்பதான் இயேசு சொல்கிறார், அனைத்தும் முடிவுள்ளது. இறந்தால் என்று சொன்ன அனைத்தும் முடிவுள்ளது. இப்ப அந்த ஆழ்வு சொல்ற இயேசு நம்பிக்கை மட்டும் தெரியாது. எப்படி இருக்கும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இறுதி என்பது மரணம் தான். இன்னைக்கு நம்ம மனசுல அத்தனையான என் குடும்பத்திலே இவ்வளவு கடன்கள் இருக்கிறது. இந்த கடன்கள் நான் எப்படி வெளியில வருவேன்? ஆண்டவரே, அவமானமாக இருக்கிறது. என் வாழ்க்கையிலே இந்த அவமானத்திலிருந்து நான் வெளிவர முடியுமா? என்னுடைய இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியுமா? மனசுல ஒரு சிலர் இதே ஆனால் அந்த சண்டை தொடர்ந்து நடக்கட்டும். ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் 2 வாரம் மனசுனால அப்படியே சுற்றுப்பயணம். ஆண்டவரே, நான் எனக்கு வாழணும், இப்படி ஒரு நிம்மதியா வாழ்க்கையா? சாதாரண ஒரு சண்டை குடும்பத்திலே இதை விட உடல் நோய்கள் வரணும், தீராத நோய்கள் இருக்கணும். நம்ம ஒரு புரட்சியின் உச்சத்துக்கு போயிடலாம். ஒரு பாட்டிக்கு 85 வயசு வழி நிற்கவில்லை என்று இலங்கை குறித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். 85 வயசு உடல் தாங்க முடியவில்லை, தொடர்ந்து வழி மருத்துவர்களால் கைவிடப்படக்கூடிய நிலை. அங்கே அவர்கள் தற்கொலை முயற்சி கொண்டிருக்கிறார். அம்மாவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. எவ்வளவு தெரியுங்களா? கண்டிப்பா நான் சொல்றது எவ்வளவு நோய்களை பார்க்கணும் வாழ்க்கையில. சொல்லுவதற்கு எவ்வளவு நோய்களை பார்த்துருப்போம், எவ்வளவு பொருளாதார பிரச்சனைகளை பார்த்துருப்போம். நீங்க பெரியவங்களா எத்தனையோ கூட கை நழுவி போனதுனால இவ்வளவு நடந்து இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்காக மனம் தரலாமா? இங்கே உயிர் செல்கிறது, உயிர் தெரிந்து விடுகிறது. அந்த யாயிரின் மகள் இறந்து விடுகிறாள். அவர் இறந்த பிறகும் நம்பிக்கை கொடுக்கிறார். எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்த்து யாராவது சொன்னா நமக்கு நம்பிக்கை இருக்குமா? இன்னைக்கு நமக்கு தொடர்ந்து
இந்த போன்ற ஏதாவது பிரச்சனைகள் வருகிறது நம்பிக்கை இழக்கிறோமே. நல்லா வந்து ஜெபம் பண்றோம், ஆண்டவர் வந்து இருக்கிறோம், எல்லாருக்கும் நல்லது பிரச்சனைகள் மனசார்ந்து குடிக்கிறோம். வேற எங்கேயாவது போனா ஏதாவது நடக்கலாம் கூட பார்ப்போம். வேற எங்கேயாவது யாராவது எழுந்து கொடுப்பாங்களா, வேற கொடுப்பாங்களான்னு கூட பார்ப்போம். அப்படி என்றால் நமது உள்ளத்திலே இயேசுவுடைய சீடர்கள் போன்று பயம் நம்மை ஆட்கொள்கிறது. இயேசுவுடைய சீடர்கள் அங்கே படகில் இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இயேசு அவ்வளவு பேருக்கு 5000 பேருக்கு அப்பம் வழங்கி கொடுத்திருக்கிறார். அந்த சூழலில் அவர் இரவிலே கடலில் நடந்து வருகின்ற பொழுது அந்த சீடர்கள் நம்மளையே 5000 பேருக்கு ஏற்படும் பொழுது நம்மளை யார் நெருங்க முடியுமா அப்படின்னு நினைக்க வேண்டியதானே. பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள், அலறுகிறார்கள். எப்படி ஐயோ பூதம் பேயின் பொழுது சொல்றார்கள், பூதம் அப்படிங்கிறார்கள். நம்ம வாழ்க்கையை இதே ஞாபகம். கொஞ்ச நாள் பிரச்சனைகள் தொடரட்டும், கொஞ்ச நாள் பிரச்சனைகள் தொடரட்டும், பயந்து விடுகிறோம், நம்பிக்கையை கடைப்படுத்தி விடுகிறோம். அதனால இயேசு சொல்கிறார், ஈர் பிரிந்த வேளையிலும் ஈர் பிரிந்து விட்ட பொழுதும் இயேசு சொல்கிறார், நம்பிக்கை மட்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் நம்மை பார்த்து ஆண்டவர் நீ அசோனியா கிடையாது சொல்வதென்றால், என் மகனே மகளே நீ நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. உன் மனதில் இருக்கும் பாவத்தை நான் அறிகிறேன், உன் உள்ளத்தில் இருக்கும் கண்ணீரை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். நீ எதற்காக ஜெபிக்கிறாயோ அதை நான் உனக்கு முன்பாகவே நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். அவளை கடாதே, இதை நான் ஆசீர்வதிக்கிறேன். இது உங்களை ஒன்றும் செய்யாது, நம்பிக்கை மட்டும் கைவிடாதே. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள், எவ்வளவு ஆசீர்வாதம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஓடான கோடி அற்புதம் வழியாக அவர் வாழ்க்கையை 13 பிள்ளைகளை சொல்கிறார்கள். ஆனால் அதன் பிறகு அவர் வழியாக சிரித்து பெற்றுக்கொண்ட குதிரைகள் இந்த கோடிகளையும் தாண்டி கோடான கோடி இடத்துல அவர் வழியாக நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய உதவி செய்ய முடியாது. அதோடைய வாழ்க்கை காவலை வெட்டி கொண்ட அந்த கையில அந்த படத்தை மாற்றி என்ப அந்த வீட்டிலே அந்த குழந்தை சொல்லப்படுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறார். கண்ணீர் வடிக்கிறோம், நம்பிக்கை குறைகின்ற பொழுதுதான் நாம் கண்ணீர் வடிக்கிறோம். ஆண்டவர் இன்று அல்ல, நாளை அல்ல, அடுத்த ஆண்டு அல்ல, இன்னும் 4 ஆண்டுகள் அல்ல, உங்கள் மன்றாட்டை இந்த இடத்தில் நீங்கள் இழந்து ஜெபிக்கும் உங்கள் மன்றாட்டுகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய மன்றாட்டுகளை ஆண்டவர் இந்த இடத்தில் ஆசீர்வதிக்கிறார். லட்சியத்தில் இருந்த கவுன்சிலர் 12 ஆண்டுகள் பெரும்பாலும் நோய், அதாவது வெட்டப்போக்கு நோய். லீடிங் ஆகியிருந்த அம்மாவுக்கு 12 வருஷம் லீடிங் ஆகியிருந்தா நம்ம உடனே என்ன நடக்கவே அப்படிப்பட்ட ஒரு பெண். ஆனா மனசுல என்ன சொல்லிட்டு அவருடைய ஆடையை விரும்பி கொண்டாலே அந்த மாற்று நேரத்தில் ஆடையை கொண்டாட மத்தியிலே ஆடையின் விரிவை கொண்டாலே போதும். அந்த ஆடைக்கு அதனுடைய விரிவு அவங்க மனசுல சொல்லிக் கொண்டாள். அண்ணாவுடைய எவ்வளவு கூட்டம் அவங்களுடைய ஆண்கள் மட்டுமே நம்ம பெண்களோட குழந்தைகள் 10,000 பேர் வருவாங்க. அப்ப 10,000 பேருக்கு கூட்டம் நினைக்கிறீங்க. 10,000 பேர்லாம் ஏழை 10,000 பேர் அவருடைய கூட்டம். ஏன்னா அப்ப அவருடைய கூட்டம் வருகின்ற பொழுது எவ்வளவு கொடுத்தது யார்? அரசியல் கேட்கிறார்கள். இவ்வளவு கூட்டத்துல உங்கள் கொடுத்தது யாருன்னு கேட்டா எப்படி நாங்கள் சொல்றது? ஆகவே இவ்வளவு கூட்டத்திலே உங்களுடைய சொப்பனை யாரை எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவ்வளவு பேரு இயேசுவை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவ்வளவு பேருடைய உடலும் அப்படி 100 பேர்
அந்த 100 பேருக்கும் அங்க ஆசீர்வாதம் கிடைக்கலையே, அந்த 100 பேருக்கும் குணமாகலையே, அந்த 100 பேருக்கும் ஒன்றாகலையே. ஆனால் ஏதோ ஒரு மூலையில் இருந்து அந்த உடம்பு சேர்ந்தார்கள் அதே அவர் உதயமாக இருக்கிறார். இந்த உண்மையில ஒரு வித்தியாசமான உண்மை. நீங்க யாரும் பாருங்க, எல்லா உண்மையிலும் ஆண்டவர் இயேசு கேட்பாங்க சொல்றார். இந்த அதிலே நடக்கிற யாரையும் குடும்பத்தை பாருங்க, அங்கே மகள் இறந்த பிறகும் அவர்கள் நடந்த புலமையை சொல்லியிருக்க போது நம்பிக்கை மட்டும் அப்படின்ற. ஆனால் இந்த பெண் ஆண்டவரை பார்க்க இயேசுவை பார்க்கவில்லை, இயேசுவை கேட்கல, இயேசுவை குணமாயிடும் சொல்லல, எதுவுமே நடைபெறவில்லை. ஏதாவது திரும்பிட்டு வாடகை கொடுக்கிறார். இப்ப இதுக்கு இயேசு உண்மை செய்தாரா? இந்த உண்மையில இயேசு உண்மை செய்தாரா? இல்ல, அவருடைய வல்லமையை இந்த பெண் திருடிக் கொள்கிறார். அவருக்கே தெரியாமல் அவருடைய வல்லமையை அந்த பெண் திருடிக் கொள்கிறாள். அப்போ ஒரு வீட்டுக்கு போனீங்க, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்றோம். அந்த வீட்டுக்கு போய் வெளியேற்றணும் அப்படின்னு பிளான் பண்றோம். அப்ப வீட்டுக்காரங்க வெளியே போயிருக்காங்க. என்ன பண்ணுவோம்? கள்ளச்சாலை போட்டு கரண்டாக உள்ள போகணும். நம்ம நேரத்தில் எடுக்க முடியும். இந்த அம்மாவோட ஒரு என்னது நம்பிக்கை, விசுவாசம். நம்ம எல்லாத்தையும் இருக்குல்ல, நம்ம எல்லாத்தையும் நம்பிக்கை இருக்கே இல்லையா? எல்லாத்தையும் இருக்குங்க. ஆனா நாங்க அவரைப்பட்ட நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அந்த வல்லமை கிடைக்கலையோ? நூற்றுக்கணக்கான மக்கள் கொடுக்கிறார்கள், அங்க அவங்களுக்கு கிடைக்கல. ஆயிரக்கணக்கில் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஒரு பெண் கேட்டுக்கொண்டால் எப்படி அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை உங்களால் முடியும். உங்களால் ஆடவே இந்த அந்தோனியாருடைய இந்த திரு இடத்தில் இருந்து நானும் ஒரு வல்லமை பெற்றுக்கொள்வேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். இங்கே வந்து அழுதுக்கு குழந்தைக்கு நம்பிக்கை இல்லாம போகாதீங்க. நம்பிக்கையோட செய்வீங்க. நம்பிக்கையோட அழுது ஒவ்வொரு வாங்க. கட்டாயம் நமக்கு செய்யுங்க, கட்டாயம் நமக்கு செய்வார். இயேசு வாழ்க, சொல்லுங்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. மற்ற ஆண்கள் இந்த இடத்தில் உங்களுக்கு அற்புதங்கள் செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். ஆனால் உங்களிடம் நம்பிக்கை வேண்டும், நம்மளிடம் விசுவாசம் வேண்டும். நம்மளிடத்துல நம்பிக்கை இல்லை என்றால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளிடம் நம்பிக்கை இல்லை, அவர்களே ஒன்றும் செய்ய முடியாது. நம்மிடம் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரால் செய்ய முடியும். அடுத்து நீங்க ஜெபிக்கிறோம், வீணா போயிடுமா? 1 வருஷம் 2 வருஷம் செய்யுங்க. அர்ஜுனியா கோயிலுக்கு 5 வருஷம் 10 வருஷம் நடந்து வர பாட்டி, நீங்க எத்தனை வருஷம் நடந்தீங்க? பாட்டி நீங்க எத்தனை வருஷம் நடந்து பாட்டி அக்கா எத்தனை வருஷம் நடந்தது? அவங்க எங்க பைக்கை கேட்டாங்க, பைக் எடுத்து போறது நாங்கதான் வேலை வருகிறோம். அப்போ இத்தனை வருஷம் வருகின்ற போது அவர்கள் நிறைய காரியங்கள் ஆலோசிச்சிருப்பாங்க. அவர்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் ஒரு சிலர் நடந்திருக்கலாம், ஒரு சிலர் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதுவும் கண்டிப்பாக நடக்கும். எப்பொழுது? ஆண்டவருடைய திருவிழா தொடங்கி சக்கரியாவும் எழுத்தவர்களும் அவர்களுடைய இளம் வயதில் ஜெபித்திருக்கிறாங்க. குழந்தை இப்ப அவங்களுக்கு 80 வயது அடைந்த பொழுது ஆண்டவருடைய தூதர் கபரியல் தூதர் அவர் சொல்ற, நான் கடவுளுக்கு ஊழியம் செய்யும் கபரியல், கடவுளுடைய இடம், கடவுளுடைய இருப்பிடம். இந்த இடத்திலே ஊழியம் செய்யக்கூடிய கபரியல் இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். இங்கே எல்லா வானதூதர்களும் இருக்கிறார்கள். இந்த இடத்தை நீங்கள் ஜெபிக்கும் விதத்தை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அவருடைய மாநாடு கேட்கப்பட்டது. சக்கரியா இவருக்கு என்ன பண்றாங்க இவருக்கு தெரியல. சொல்லணும் அப்படின்னா எப்போது குழந்தைங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? 60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ணீங்க தெரியுமா?
சோறு இருக்கும். முன்னாடி அம்மா அடிச்சிருந்தாங்க, அம்மா அடிக்கிறாங்க ஆண்டவர்களுக்கு போயிருக்கும். கணவர் எடுத்திருந்தாலும் இப்படி ஒரு கணவரை குடிக்க ஆண்டவர்களுக்கு போயிருக்கும். இப்போ மறந்தே போயிருக்கும். இப்போ இங்க சக்கரையா அவர் மறந்து விடுகிறார். அவர்களும் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது. 60-65 ஆண்டுகள் கேட்கப்பட்டது. ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்தில் நீங்கள் ஜெபிக்கும் காரியங்கள் ஒருபோதும் வீண் போவதில்லை. நீங்கள் இந்த இடத்திலே ஜெபிக்கும் காரியங்களை அவருடைய வானதூதர்கள் உங்களுக்காக எந்நேரமும் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆண்டவருடைய திருச்சன்னிதானம். இந்த விண்ணக பிரசனத்தில் உங்கள் மன்றாட்டு ஆசீர்வாதமாக்கப்படுகிறது. ஆனால் எப்படி சக்கரையாவுக்கு 65 ஆண்டுகள் கிடைத்ததோ அதுபோன்று ஆண்டவரும் நம்முடைய மன்றாட்டை அவருக்குரிய நேரத்திலே கட்டாயம் கொடுக்கிறார். ஆண்டவர் அவர் நம்முடைய மன்றாட்டுகளை ஆசீர்வாதமாக தருவார். நீங்கள் நம்பிக்கை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து செய்யுங்கள். இறைவன் கொடாடக்கூடிய அர்த்தம் வழியாக இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். காணிக்கை நேரத்திலும் நடுப்பூச நேரத்திலும் நீங்கள் நல்ல முறையில் பக்தியோடு செய்யுங்கள். நீங்கள் காணிக்கை போடுகின்ற பொழுதும் உங்கள் காணிக்கைகளை எடுத்து கையில் வைத்து சொருமடித்து காணிக்கப்படுங்க. நீங்க மனசுல என்ன நினைச்சு இருக்கிறீர்களோ அதை எடுத்து சொருமடித்து காணிக்கக்கூடிய ஆண்டுடைய ஆசிரியை கேட்கப்படுங்கள். ஆமாம். Kita
நன்றி செலுத்துவது எல்லாருமே தகுதி நீதியாகும் கடனும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு திரு சாட்சியத்தால் தலைவடைகிறது. இவ்வாறு காட்டுகின்றேன். மேலும் வருடைகளில் நிறைவேற்றுவதில் எடுத்துக்காட்டாக்கப்பட்டு அவர்கள் தமிழர்கள் என்றும் ஊக்க தர்மம் ஆரம்பித்தேன். ஆகவே ஆட்களை தலைவர்கள் சென்று உண்மை உதவி பாடுகிறார்கள்.
உங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரையும் மனதில் இருக்கும் காரியங்களையும் ஆசீர்வதித்து அன்பின் நிறைவை ஆரம்பிக்கிறார்கள். மேலும் உயிர்களும் இது நோக்குடன் உயிரிழந்த சகோதர சகோதரிகளை திருப்ப மொழியில் கடமை கடமை தனிப்பாக அந்தோனியா இந்த உலக புகழ்ந்தவராக இருந்தவராக அங்கே வாழ்வி அவர்களுக்கு கண்ணி பெற்று நம்மளோட தேவையை சந்தித்து நம்மை
அழைத்து சென்று மனங்களை தளங்களை மீண்டு செய்யாமல் புரியக்கூடிய விருந்திற்கு அழைக்கப்பட்டதாக
Amen.
ஆண்டவர் இந்த நேரத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த கதை பாத்திரத்தில் இடந்தேற்றம் செய்யப்படுகின்ற போது இரக்கத்தின் ஆண்டவராக இருக்கிறார். இந்த நேரத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நாம் ஜெயிக்கும் காரியங்களை ஆசீர்வாதமாக தருகிறார். ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்வோம், இயேசுவே இயேசுவே என் ஆண்டவரே, இரக்கத்தின் தெய்வமே, இருதய ஆண்டவரே, இந்த நாளில் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆமென். கைகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அன்பர்களே, இப்பொழுது நீங்கள் கரார்களுக்கு இடம் கொடுத்தால் நமது உலகில் ஏற்பட்டால் இதற்காக எச்சரிக்கிறோம். இயேசு ஆசீர்வாதத்தின் நேரமாக இருக்கிறார். நம்மை இரக்கத்தோடு நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவை நோக்கி உங்கள் கைகளை நீட்டுங்கள். இயேசுவை நோக்கி உங்கள் கைகளை நீட்டுங்கள். இயேசு ஆண்டவர் இந்த நேரத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த கதை பாத்திரத்தில் இயேசு இடந்தேற்றம் செய்யப்படுகின்ற போது இரக்கத்தின் ஆண்டவராக இருக்கிறார். இந்த நேரத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நாம் ஜெயிக்கும் காரியங்களை ஆசீர்வாதமாக தருகிறார். ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்வோம், இயேசுவே இயேசுவே என் ஆண்டவரே, இரக்கத்தின் தெய்வமே, இருதய ஆண்டவரே, இந்த நாளில் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆமென். கைகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அன்பர்களே, இப்பொழுது நீங்கள் கரார்களுக்கு இடம் கொடுத்தால் நமது உலகில் ஏற்பட்டால் இதற்காக எச்சரிக்கிறோம். இயேசு ஆசீர்வாதத்தின் நேரமாக இருக்கிறார். நம்மை இரக்கத்தோடு நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். மனதில் இருக்கும் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கண்டிப்பாக
நமக்கு நம்முடைய விண்ணப்பங்களை, மன்றாட்டுகளை, கண்ணீரை இயேசு இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் வீட்டில் இருக்கும் கடன் சுமைகளை, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறோம், திருமண காரியத்தை, படிப்பு காரியத்தை எப்படி சமாளிக்கப் போகிறோம், தொழிலிலே வரக்கூடிய நலிவுகள், இதையும் தொழிலில் வரக்கூடிய தளர்வுகள், தடைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, விவசாயத்திலும் எல்லா வகையிலும் எங்கள் குடும்பத்தினுடைய வருமானம், பொருளாதார வளர்ச்சி நிறைவடையும்படியாக இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு ஆண்டவரே, எனது குடும்பத்தில் இருந்து வெளி இடங்களில், வெளி ஊர்களில், வெளி நாடுகளில் வேலை செய்யக்கூடிய, பொருளாதார வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய எங்கள் குடும்ப உறுப்பினர்களை இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இதை வளர்க்கிற மாத்திரை கேட்கிறோம். கடன் சுமைகளை, கடன் சுமையால் வரக்கூடிய மன பாரங்களை அகற்றும்படியாக இந்த நேரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு ஆண்டவரே, இப்பொழுது இந்த குடும்பத்தின் பொருளாதாரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. பொருளாதாரத்தை நினைத்து பாடுது ஆண்டவர்களே, ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிறார். அந்த பெண்
திருமண காரியங்கள், வேலை வாய்ப்புகள், படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஆண்டவரே முதல் நோய்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப வாய்ப்புகளுக்கு இந்த நேரத்தில் எல்லா தடைகளும் நீங்கும்படியாக தெரிவிக்கிறோம். எந்த பெற்றோர் தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக கண்ணீரோடு நிற்கிறீர்கள் ஒப்புக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் என் மகனின் தடைகள் நீங்கட்டும். அவர்களுடைய ஏழை வாய்ப்புகளை தன்னுடைய தடைகள் நீங்கட்டும். என்னுடைய மகள் சரியில்லை பேரப்படுத்த சரியில்லை சொல்லி ஜெபிக்கக்கூடியவங்க கண்ணீர் விடக்கூடியவங்க ஒப்புக்கொள்ளுங்க. ஏசப்பா நீங்க அன்று மாதவர்களுக்கும் சுத்தரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து வளர்ந்தது போல என் குடும்ப வாய்ப்புகளை ஒப்புக்கொள்ளுகிறேன். நான் வருகிறேன். இந்த நேரத்தில் அந்த குழந்தைகளை ஆசீர்வதியோடு என் குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாற்றியதோ அவர்களால் வரக்கூடிய அவமானங்களை அவப்பெயர்களை ஒப்புக்கொள்ளுகிறேன். என் மனதில் வரக்கூடிய கண்ணீரை ஒப்புக்கொள்ளுகிறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்காக சொல்லுங்க. இயேசுதான் ஆசீர்வதிக்கிறார். இயேசு ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க. இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி கஷ்டங்களை ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனமாறங்களை ஒப்புக்கொள்கிறோம். இந்த காரியங்களை எப்படி செய்ய போகிறோம் என்று மாற்றமடைய காரியங்களை ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே குடும்ப வேதனாக எதிரிகளா பல்வேறு இன்னல்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பிள்ளைகளை செய்யாதவர்கள் எங்கள் செய்யாத செயல்படுகிறார்களே அந்த நபர்களை குடும்பங்களை ஒரு சில கடந்த 6 ஆண்டுகளாக நீங்கள் அடைந்த அவமானங்கள் அவப்பெயர்களிலிருந்து ஆண்டவர் விரைவில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். கைப்பற்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு இட விற்பனையாக இருக்கக்கூடிய குடும்பம் விரைவில் இந்த 2 மாதத்துக்குள்ள அந்த இட விற்பனை ஆரம்பிக்கிறது. ஏற்று ஆசீர்வதிக்க போகிறார். கைப்பற்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனப்பாடங்கள் குழப்பங்கள் நிம்மதியில்லாத சூழ்நிலைகள் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். இன்னும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை கொடுத்த மாற்றத்திலே ஆன்மீக கீதமாடி பக்தியோடு சிந்திக்கிறோம். அனைவர் முழங்காலில் இருந்து இறுதி ஆசிரியரை பெற்றுக்
கொள்வோம். உம்முடைய திருப்பாடுகளின் நிறைவை எங்களுக்கு விட்டுத் தந்தீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது வீட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தரும். இன்றைக்கும் வாழ்வாட்சி செய்கின்றவர் நீரே. I
புரிந்திடும் எங்கள் புனித
நாடி வருகின்றனர். உம்மை நாளும் புகழ்கின்றனர். எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றனர். உம்மை நாளும் புகழ்கின்றனர். வந்தோர்க்கெல்லாம் இறைவரம் தந்து நாளும் காக்கின்றீர். நன்மைகள் புரிகின்றீர். நன்மைகள் புரிகின்றீர். புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே. புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் உம் புகழை. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே. புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் உம் புகழை. மெய்மறை மக்களை தன்வயமாக்க வஞ்சகம் செய்கின்றது. உலகம் தன்வலை விரிக்கின்றது. மெய்மறை மக்களை தன்வயமாக்க வஞ்சகம் செய்கின்றது. உலகம் தன்வலை விரி